மருதாணி வைப்பதற்கு கூட நாள் கிழமை நேரம் இருக்கா? உங்களோட ராசி நட்சத்திரம் படி எந்த கிழமை மருதாணி வைத்தால் யோகம் தெரியுமா? மருதாணி அணிவது பெண்களின் அழகு மட்டுமல்ல, அது சுப நிகழ்ச்சிகளிலும் ஆன்மீக பலன்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மருதாணி அணிவதன் மூலம் உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறது, மன அமைதி கிடைக்கின்றது. மேலும் இது ஒரு பாரம்பரிய கலாச்சார அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. சில நாட்களில் மருதாணி அணிவது சிறப்பாக இருக்கும். அதேபோல் சில நாட்கள் நேரங்கள் தவிர்க்க வேண்டியவை என்பதால் அந்த விஷயங்களை இங்கு விரிவாக பார்க்கலாம். வியாழக்கிழமை ஜோதிட கணிப்பின்படி குரு பகவானின் நாள் ஆகும். குரு பகவான் அறிவுத்திறனை அதிகரிப்பதோடு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தும் கிரகமாக கருதப்படுகிறார். வியாழக்கிழமையில் மருதாணி அணிவதால் குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் சந்தான பாக்கியம் பெற வாய்ப்பு இருக்கும். மேலும் இது போன்ற நாள் திருமண நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் நாள் என்பதால் பெண்களுக்கு மிகுந்த செழிப்பு, சந்தோஷம் தரக்கூடிய நாளாகும். மேலும் இந்த நாளில் அழகுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதால் பெண்கள் பெரும்பாலும் இந்த நாளில் மருதாணி அணிந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். சனிக்கிழமை சனி பகவானின் ஆசியை பெறக்கூடிய நாள் என்பதால் உடல் நலம் மற்றும் சகல காரிய வெற்றிக்கேற்ப இது சிறப்பாக இருக்கும். சனி பகவான் சோதனைகள், கடின உழைப்பு மற்றும் முன்படி தீர்க்கும் கிரகமாக இருப்பதால் இந்த நாளில் மருதாணி அணிவது எதிர்மறை சக்திகளை அகற்றி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி என்பது முழு நிலவு இருக்கும் நாள் என்பதால் சகல காரியங்களுக்கும் சிறப்பாக கருதப்படுகிறது. மன நிம்மதி தரக்கூடிய நாளாக இது விளங்கும். பெண்கள் பௌர்ணமி நாளில் மருதாணி அணிந்தால் அவர்களின் மனநிலை மிகுந்த அமைதியாக இருக்கும். மேலும் நிலா ஒளியின் நேர்மறை சக்தி அவர்களின் தோலுக்கு தேவையான புத்துணர்வை வழங்கும். சுக்லபக்ஷ நாட்கள் என்பது நிலவு வளர்ச்சியடையும் காலம். எனவே இந்த நாட்களில் மருதாணி அணிவது நன்மை தரும். மருதாணியின் நிறம் அழகாக வரவும் அதிக காலம் நீடிக்கவும் இந்த நாட்கள் ஏற்றதாகும். இதனால் பெண்கள் முக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் திருமண விழாக்களுக்கு முன்பாக இந்த நாட்களில் மருதாணி அணிந்து விடுவார்கள். தவிர்க்க வேண்டிய நாட்கள்: அமாவாசை அன்று நிலா ஒளியில்லை, எனவே இது சகல காரியங்களுக்கும் சாதகமாக இருக்காது. உடல் பலம் குறையும், மனச்சோர்வு ஏற்படும் என்பதால் இந்த நாளில் மருதாணி அணிய வேண்டாம். கிருத்திகை மற்றும் அஷ்டமி ஆகிய நாட்களில் கிரகநிலை சரியாக அமையாது என்பதால் மருதாணியின் நிறம் சரியாக வராது, தோலுக்கு உகந்ததாக இருக்காது. ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்கள் விரத நாட்கள் என்பதால் இந்த நாட்களில் மருதாணி அணிவதை தவிர்ப்பது நல்லது. விரத நாட்களில் உடல் சுத்தமாக இருக்க வேண்டியது முக்கியம் என்பதால் மருதாணி போன்ற அலங்காரங்களை தவிர்ப்பது நன்மை தருமாம். காலை 10:30 மணி முதல் மாலை 6 மணி வரை மருதாணி அணிவதற்கு உகந்த நேரமாகும். ஏனெனில் இந்த நேரத்தில் உடலில் உஷ்ணம் அதிகம் இருப்பதால் மருதாணியின் நிறம் எளிதாக உள்வாங்கும். ராஜயோகம், அமிர்த யோகம் போன்ற நேரங்களில் மருதாணி அணிந்தால் அதனால் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை நேரம் மருதாணி அணிவதற்கு மிகவும் சிறந்தது. தவிர்க்க வேண்டிய நேரம்: சந்திராஷ்டமம் காலம். உடல் பலம் குறையும், மனச்சோர்வு ஏற்படும். மேலும் மருதாணியின் நிறமும் சரியாக வராது. ராகு காலம், யமகண்டம். எந்த செயலும் சாதகமாக இருக்காது. எனவே இந்த நேரங்களில் மருதாணி அணிய வேண்டாம். இரவு நேரம் மருதாணியின் நிறம் விரைவாக மாறும், தோலில் சரியாக பதியாது. நட்சத்திரத்திற்கேற்ப ஏற்ற மற்றும் தவிர்க்க வேண்டிய நாட்கள்: அஸ்வினி, பரணி, செவ்வாய், வெள்ளி. கார்த்திகை, ரோகிணி, திங்கள், வெள்ளி. மிருக சீரிஷம், திருவாதிரை, புதன், வியாழன். புனர்பூசம், பூசம், திங்கள், வியாழன். ஆயில்யம், மகம், செவ்வாய், சனி. பூரம், உத்திரம், புதன், வெள்ளி. அஸ்தம், சித்திரை, புதன், சனி. சுவாதி, விசாகம், வெள்ளி, ஞாயிறு. அனுஷம், கேட்டை, திங்கள், வியாழன். மூலம், பூராடம், செவ்வாய், வெள்ளி. உத்திராடம், திருவோணம், புதன், வியாழன். அவிட்டம், சதயம், திங்கள், வெள்ளி. பூரட்டாதி, உத்திரட்டாதி, செவ்வாய், வியாழன். ரேவதி, திங்கள், புதன். மருதாணி அணிவதற்கு ஏற்ற நல்ல நாட்கள், நேரங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய காலங்களை பார்த்து அணிந்தால் அதன் பலன் அதிகரிக்கும். இது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் நன்மை பயக்கும்.